Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இங்கே டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பயோன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம பயாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணோம். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் சிலபஸ் என்னவோ அந்த டாப்பிக்கும் உங்களுக்கு இங்கே கவர் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இதோட பேசிக் டெஃபினேஷன் என்ன, அதோட பிளாக் டயக்ராம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் ஓப்பன் லூப் அப்ளிகேஷன் க்ளோஸ்டு லூப் அப்ளிகேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கில் மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸை நீங்கள் கண்டிப்பாக கோத்ரூ பண்ணணும். அப்படியே பார்த்துட்டு போகாதீங்க. ஒரு முறை ஒரு ப்ராப்ளம் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ப்ராப்ளம்னா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமோட மாடலிங்கை பார்த்துட்டு போங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் சிக்னல் ஃப்ளோகிராஃப், இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் மாடலிங், பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன், சிக்னல் ஃப்ளோகிராஃப், இந்த 3 டாப்பிக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்துடும். அதே மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டம்க்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இதே மாதிரி இந்த பிக் கொஷின்ஸை ரீட் பண்ணுறப்பவே இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இந்த 2 மார்க்ஸையும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த யூனிட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் அது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ டைம் டொமைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் தெரியணும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளமை கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அடுத்து என்ன டாபிக் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் நீங்கள் ஸ்டடி ஸ்டேட் எரர்னா என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டடி ஸ்டேட் எரர் கான்ஸ்டன்ட்ஸ் கேபி, கேவி, கேஏ, அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன, டைப் 0, டைப் 1, டைப் 2க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸோ ரவுத் அரேவும் படிக்கணும். இந்த ரவுத் அரேன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஒரு 6 மாடல்ஸ் இருக்கும். அந்த 6 மாடல்ஸும் ப்ராப்ளம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரூட் லோக்கஸ். ஸோ ரூட் லோக்கஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கிராஃபை யூஸ் பண்ணி அதை எப்படி போடணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இப்போ தேர்ட் யூனிட்டில் இந்த 2 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை மிஸ் பண்ணவே கூடாது நீங்கள். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஸோ ஃபோர்த் யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட் டாபிக் இருக்குது. ஒன்று போடியோ பிளாட்டு, அடுத்து போலார் பிளாட். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ நீங்கள் போர்ட் பிளாட்டு, போலார் பிளாட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் ஆஃபில் நைக்வெஸ்ட் பிளாட்டும் கான்ஸ்டன்ட் எமனன்ட் சர்க்கிள். மேடம் எனக்கு டைமே இல்லை, நான் ஏதாவது ஒன்று தான் ரீட் பண்ணணும், ஒரு ஆஃப் தான் படிக்கணும் அப்படின்றீங்க அப்படின்னா போர்ட் பிளாட்டும் போலார் பிளாட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ டைம் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ரிமைனிங் இருக்கிற அந்த டாப்பிக்கும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போங்க. இந்த கான்ஸ்டன்ட் எமனன்ட் சர்க்கிளுங்கிறது ஒரு டெரிவேஷன் தான். ஸோ அந்த டெரிவேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இது உங்களோட ஃபோர்த் யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் யூனிட். ஸோ ஃபிஃப்த் யூனிட் ஃபுல்லாமே நமக்கு இந்த பயாலஜிக்கல் ரிலவெண்ட்டாக இருக்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் நீங்கள் ஸ்டேட் மாடல், தட் இஸ் ஸ்டேட் ஈக்குவேஷன், அவுட்புட் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது,
அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி ஸ்டேட் மாடலில் ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ ரெண்டு சைடும் பார்த்துக்கணும். பை டைரக்ஷனலில் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் மசில் ஸ்ட்ரெச் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஸோ இந்த டாபிக். அதே மாதிரி டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் நியூரோமஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் மாடல் ஆக்ஷன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி கண்ட்ரோல் மாடல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸும் வரலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தியரியும் இருக்கலாம், இல்லை ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஸ்டேட் மாடல். அதில் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டேட் ஈக்குவேஷன், அவுட்புட் ஈக்குவேஷன் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அதிலிருந்து எப்படி மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்லெல்லாம் நீங்கள் வந்து 2 மார்க்ஸுக்கையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கினேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சப்ஜெக்டில் நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பென்சில், ஸ்கேலு, எரேசரு, ப்ரொடெக்டரு, காம்பஸ் தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ பென்சில், ஸ்கேல், எரேசர் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். உங்களோட டயக்ராம்ஸ் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிளாக் டயக்ராம் டிடக்ஷனு, சிக்னல் ஃப்ளோகிராஃபு, மேத்தமெட்டிக்கல் மாடலிங், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பென்சிலை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பெனில் கண்டிப்பாக போடாதீங்க. எங்கேயாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எரேஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க முடியாது. அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போட்டிங்கனாலும் அது உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் பென்சிலை யூஸ் பண்ணி கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd and 4th யூனிட்டும் கண்டிப்பாக பென்சில் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் பென்சில், ஸ்கேல், எரேசர் கொண்டு போயிருங்க. ஸோ கண்டிப்பாக எந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் for your exam. Thank you all.